இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வக்குடி தமிழர்கள். ரெண்டாயிரத்தி 26 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமாங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போவே தெரிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி தான் சாதிக்க போகுது, மற்ற கட்சிகள்லாம் வீதிக்கு போக போகுது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. நாம் தமிழர் கட்சி 2026 சாதிக்கும். ஏன்னா அது எல்லா சாதிக்கும் சம வாய்ப்பை கொடுத்ததுனாலேயே அது சாதிக்கும். சாதி பார்த்து போடுற ஓட்டு அது எனக்கு தீட்டுன்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். பஞ்சமர் நிலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். குறிப்பா இஸ்லாமிய சிறைவாசிகளை அதிகாலை 6 மணிக்கு நான் திறந்து விடுறேன்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். சரியான சாலை இல்லை, படித்தவனுக்கெல்லாம் வேலை இல்லை, குடிக்கிறதுல இருந்து வண்டி கழுவுற வரைக்கும் தண்ணி இல்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தரமான மருத்துவம், தரமான கல்வி, தரமான குடிநீர், தரமான கட்டமைப்பு, சாலை கட்டமைப்பு, போக்குவரத்து கட்டமைப்பை நான் என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிற ஒரு தலைவனை மக்கள் சறுக்க விட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சாபம் அவங்களத்தான் சேரும். அப்போ என் மக்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் இந்த 26 நாம் தமிழர் கட்சி சாதிக்குதோ சறுக்குதோ பிரச்சனை இல்லை. ஆனால் என் மக்கள் நீங்கள் சரிக்கிறாதீங்க, 5 வருஷம் உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. யாருக்கும் அஞ்சாத ஒரு நல்ல தலைவனை, ஒரு நல்ல மனிதனை எவனாலையும் வீழ்த்த முடியாது. அது எத்தனை பராசக்தி வந்தாலும் சரி, எத்தனை ஜனநாயகம் வந்தாலும் சரி, இங்கே நாம் தமிழர் கட்சி சாதிக்க போறது மக்கள் சக்தியால தான். கொள்கை எதிரி மோடி அவர்களோட கோயம்புத்தூர்ல போய் சந்திச்சு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. நீனும் பத்திரிகையை சந்திக்காத, நானும் பத்திரிகையை சந்திக்க மாட்டேன்னு பேசினாங்களா, இல்ல வேற எதுவும் பேசினாங்களாங்கிறத தயவு செஞ்சு முஸ்தபா அண்ணன் சொல்லுவாரு. விஜய் அவர்களினுடைய வருகையால் சீமான் அவர்களுடைய ஓட்டு தான் பாதிக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. சீமான் அவர்கள் பயத்தினால கதறாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஈரோடு கிழக்கில் 2 முறை அண்ணன் சாணவாஸ் ஒரு போட்டோ வச்சுருந்தாங்கல்ல, அது ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ. ஈரோடு கிழக்கில் 2 முறை ஈமச்சடங்கு செய்த பிறகும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு தெரிய வேணும், தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பராசக்தி முன்னோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் காட்டிட்டோம். ஜனநாயகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் நாங்கள் காட்டிட்டோம். சரியா? அதை புரிஞ்சுக்கிறங்க. 8-16 ஆகுமே ஒழிய 8ல் இருந்து 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பயம் உங்களுக்கு தாங்கிறத தாவேக்கானுடைய ஆதரவாளர் புரிஞ்சுக்கிறணும். அடுத்து அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னாங்க, நெய்தல் படை கட்டுறதெல்லாம் கற்பனை கதை விடுறாரு அப்படின்ட்டாங்க. அவர் தலைவரை நம்பியே பழக்கப்பட்டவர். சுகரும் பிரஷரும் ஏற போகும்போதெல்லாம் ஒரு நடைபயணத்தை போட்டால் உடலுக்கு ஆரோக்கியங்கிறது தெரியாம அவர் எதையோ வெற்றி இந்த தமிழ்நாட்டில் சாதிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத அப்படியே சீமானோடு ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப தவறான அணுகுமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஊரில் 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய சின்னம்மா பெரியம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க 2026 சீமான் சாதிக்க தான் போகிறாரு அப்படின்னா. அப்புறம் எப்படிமான்னு கேட்டேன். ஆமாப்பா, வடிவேல் சொன்ன மாதிரி 4 மணி ஆயிடுச்சுன்னா பாத்திரங்கள்லாம் உருளுமா, கோபால் போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னா பொங்கல் பணம் கிடைக்குதான், மகளிர் பணம் ஏறுதான், அப்புறம் இப்படி லேப்டாப்பு கொடுக்குறாங்களாம், மிதிவண்டி கொடுக்குறாங்களாம், மக்கள் மீது அக்கறை செலுத்துறாங்களாம். அப்படியா? அப்படி சரிதான். அப்போ எங்கள் பெரியம்மா சின்னம்மாவுக்கே 100 நாள் வேலையில் தெரிய போகும்போது சாதாரண மக்களுக்கே இந்த நாடக அரசியல் புரியும் போது அறிவாளிகளாகிய உங்களுக்கு அது புரியாதா? அப்போ நாம் தமிழர் கட்சி 2026 சாதிக்க போகுதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். திருத்தணியில் 3 நபர்களுக்கு மத்தியில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த இடத்துல இருந்தான்னா நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா?
அதே மாதிரி நேற்று தூய்மையாளர் பணியாளர்கள் போராட்டம், அந்த போராட்டத்தில் சாக்கடையில் விழுந்து ஒருத்தன் தற்கொலை செய்து கொண்டான். அந்த உயிர் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியாக இருந்தானா நீங்க இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? இதனால தான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகுது, மற்ற கட்சிகள்லாம் வீதிக்கு போகத்தான் போகுது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லுங்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். தமிழர்களின் வாழ்வுதனை திராவிடமும் ஆரியமும் கவும், 26 மண்ணை கவும், இறுதியில் தமிழ் தேசியமே வெல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்து.